படத்தில் என் பேர் முத்துவேல். ஓகே சார், இந்த கேரக்டருக்கு முத்துவேல்னு வச்சுருக்கீங்க, முத்துவேல் கருணாநிதினு வச்சுருக்கலாம். பார்ட் 2ல் வைப்பார். மலை சார்ந்த இடமே நல்ல இயற்கையான இடம், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அங்கே என்ன செட்டு பண்ணால் நீங்கள் விருதுலாம் பல விருது வாங்கினவர், இந்த படத்துலேயும் உங்களுக்கு விருது இருக்கும், உங்களுக்கும் சுகமாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்குலாம் ஆர்டரேஷன்னா செட்டு போடுறதுன்னு யார் சொன்னது? இல்லை அதான் அது தெரியாமல் தான் கேட்குறேன். செட்டு போட்டது தான் அது ஆர்டரேஷன் நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் தான் உங்களை டிசைட் பண்ணிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஆர்டரேஷன்னா என்ன நீங்கள் கேட்டீங்கல்ல? அருள் சார் எங்கே சார் இங்கே எங்கே? ஐயோ, இன்னமும் ஒரு சில மலைவாழ் மக்களுக்கு கல்வி கிடைக்கல, ஏழை எளிய மக்களுக்கு கல்வி கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இதுக்கு காரணம் தெரிஞ்சால் நான் இங்கே உட்காந்துருப்பேன். நெஜ கலெக்டராக இருக்க மாட்டேன். அந்த கஷ்டத்தை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். கதையோட டைட்டில், என் படத்தில் என் பேர் முத்துவேல். இல்லை அருள்வான், அள்ளி கொடுக்குறவன் அப்படின்னு. ஆமாம், அதுக்கு இவர் சொல்லுவார் டைட்டில் தரைக்கு. நான் இது வான் தான் டைட்டில் வச்சோம். அதாவது வான்னா வானம் சார்ந்து மலை சார்ந்தது. அந்த டைட்டில் கிடைக்கல. இப்போ ஜென்ரலாகவே ஒரு ப்ளஸ்ஸிங்காக இருக்கும் அப்படின்றது தான் எல்லாத்துக்கும். அதனால் அருள்வான்னு சேர்த்து வச்சுக்கிட்டேன். அருள்வான், அது அவ்வளோதான். அருள் சார் எங்கே சார் இங்கே எங்கே? ஐயோ, இந்த சார் கோடம்பாக்கத்தில் வந்து அருள்வான்னா எல்லாருக்கும் தெரியும், அருள்நிதின்ட்டு. ஏன்னா பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர், அது இல்லாமல் எல்லாமே செய்வாங்க. இப்போ இந்த படம் டைட்டிலும் அதே மாதிரி ஒத்தி போகுது. ஆனால் இப்போ அதே படத்தில் அதே நெக்ஸ்ட் ஒரு படம் வந்து டிமாண்டி காலனி 3. ஸோ அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்காது. எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணீங்க? எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னா, ஹேண்டில்னா என்னென்னா அது வந்து ஒரு பேய் படம், இது வந்து ஒரு நல்லது செய்கிற ஒரு படம். ஸோ அதுலேருந்து எது எப்படி நீ மாறுபட்டுறீங்கன்னு? இல்லை, இது நான் தான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டே, இவர் கதை சொல்லும் போதே நான் எவ்வளோ படங்கள் பண்ணாலும் இதில் கிடைச்சா கதாபாத்திரம் எனக்கு திருப்பி அமையாதுன்னு தான் சொன்னேன். நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணாலும் ஒரு கல்வி எவ்வளோ முக்கியம்னு இந்த படம் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அந்த இடத்துல வாழ்கிறவங்களோட வாழ்க்கை வந்து நம்ம படம் பார்க்கும்போது அவங்க 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 லைஃப் ஸ்டைலே நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த படம் பார்க்கும்போது அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் இதுக்கு என்ன இதுன்னு கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்கிறது? கதாநாயகனாக வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக நடிக்கிறது சந்தோஷமான விஷயம். ஒரு டேரக்டர் வந்து ஒரு 5 நாள் ஸ்டோரி சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அந்த நேரத்தில்? அவர் 5 நாள் ஸ்டோரி சொல்லலாம், 5 நாள் வர 5 நாள் வர சொன்னார். ஓகே, உங்களுக்கு என்ன தோணுச்சு? பண்ணலாமா வேணாவா? நிறைய முடிவு எடுத்திருப்பீங்களா நைட்டு? இல்லை, இவர் கொஞ்சம் குண்டாக்க மாட்டாக்கான ஆள் தான். ஏன்னா என்ன ஆல்ரெடி தகராறுன்னு ஒன்று வச்சு எடுத்தார். அதனால எனக்கு என்னன்னா சீரியஸாகவே ஃபஸ்ட்டு ஒரு 5 நாள் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் வந்திருப்பேன்னா. ஆக்சுவலாக ஃபுல் படம் இருக்கேன், அது சொல்ல மாட்டுறாரு. நானும் ஆரும், அவங்க கிருத்திகா, அப்புறம் இவங்க எல்லாரும் ஃபுல் படம் இருக்காங்க. கேள்வி நெக்ஸ்ட் சார். ஹீரோ சார், அருள்நிதி சார் வணக்கம். இதுக்கு நாங்கள் பேசவே செஞ்சுருப்பேன். நீங்கள் தான் பேசணும் சார். மாசான ஹீரோவாக பல படங்கள் பண்ணிட்டீங்க. பட் இந்த படத்தில் ஒரு முக்கியத்துவமான கேரக்டர் அப்படின்னா 5 நாளைக்கு ஒத்துக்கிட்டீங்க. அடுத்து வரக்கூடிய இந்த மாதிரி கதைகளில் முக்கியமான கேரக்டர் 2 நாள் 5 நாள் அப்படின்னா ஒத்துப்பீங்களா சார்? நான் இது வரைக்கும் எந்த படம் மாசான ஹீரோவாகவே பண்ணல சார். வம்சம் ஒன்று போதும் சார். வம்சமில் வந்து என் படங்கள் எல்லா படங்களையும் எல்லா கதாபாத்திரக்கும் எல்லாருமே ஹீரோ மாதிரி தான் இருப்பாங்க. வம்சம்ல என்ன கிஷோர் சார் தான் ஹீரோ மாதிரி இருப்பார். அவரை வச்சு தான் படமே. இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அருள்நிதி சார்னா வம்சத்தை தான் முக்கியமாக சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி ஒரு மாசான படமும் நீங்கள் அடுத்து கொடுக்கணும். பட் இதை மாதிரி முக்கியமான கதைக்கு முக்கியமான கேரக்டர் வருது ஒரு 5 நாள் அப்படின்னாலும் நான் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்களா சார்? கண்டிப்பாக பண்ணுவேன். முக்கியத்துவம் வாய்ந்த கதைகளில் நான் 5 நாளுக்குனாலும் நீங்கள் நடிப்பீங்க. அதுக்கு நான் அதே பண்ணிட்டு இருக்க மாட்டேன். அப்புறம் 5 நாளாக எல்லா படத்துக்கும் போயிட்டு இருக்க வேண்டியதான். இல்லை சார், 5 நாள் சொல்லி திருப்பி 5 நாள் ஆக்கிடுவாங்க தலைவா. ஓகே சார், இந்த கேரக்டருக்கு முத்துவேல்னு வச்சுருக்கீங்க, முத்துவேல் கருணாநிதினு வச்சுருக்கலாமே. இதை சார்கிட்ட கேட்கலாம் சார். சுகுமார் சார் பார்ட் 2ல் வைப்பார். உங்களுக்கு பிடிச்ச கலெக்டர்னா யார் சொல்லுவீங்க? யாராவது இது இருக்கா சார்? இப்படி நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க, எவ்வளவோ கலெக்டர் இருக்காங்க. எல்லாருக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயத்தையும் ரசிக்க வேண்டிதான். ஆக்சுவலாக எங்கள் அக்காவுக்கு கலெக்டர் ஆகணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நான் எங்கள் அக்கா கிட்ட அதை சொன்னேன். அது நான் இந்த படத்தில் நிறைவேற்றிட்டேன் பாரு, உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி. எங்கள் அக்கா ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஆக்சுவலாக மலை சார்ந்த இடமே நல்ல இயற்கையான இடம், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அங்கே என்ன செட்டு பண்ணால் நீங்கள் விருதுலாம் பல விருது வாங்கினவர், இந்த படத்துலேயும் உங்களுக்கு விருது இருக்கும், உங்களுக்கும் சுகமாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்குலாம் ஆர்டரேஷன்னா செட்டு போடுறதுன்னு யார் சொன்னது? இல்லை அதான் அது தெரியாமல் தான் கேட்குறேன். செட்டு போட்டது தான் அது ஆர்டரேஷன் நினச்சிட்டு இருக்கீங்களா?
நீங்க தான் ஒன்று டிசைட் பண்ணிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆடரேஷன்னா என்ன நீங்க கேட்டீங்கல்ல, கொஸ்டின் கேட்டிருக்கீங்கல்ல. ஆமாம் செட்டு போட்டால் தான் ஆடரேஷன். சார், நானும் பேசிக்காக ஒரு ஓவியம் தான். 10வது முடிச்சுட்டு வந்து ஓவிய கல்லூரியில் இடம் கிடைக்காம தான் பத்திரிகையாளராக மாறினேன். அதுக்கப்புறம் படிச்சுட்டு எனக்கு இடம் கிடைச்ச பையன் அப்புறம் பத்திரிகைக்காரங்களா ஒரு ஓவியனா இருந்துட்டு அந்த கேள்வி கேட்கக்கூடாது இல்லை. இப்போ ஆடரேஷன் லைக் ஒரு களம், அந்த களம் எங்களுக்கு மாட்டியிருக்கப்ப அது எப்படி சார், ஒரே நிமிஷம். கேள்விங்கிறது என்ன சார்ந்து இல்லை, என் மூலியமா மக்களுக்கான விளக்கம். அவங்க இதை இவ்வளோ அளவுக்கு நாலேஜாக இருக்க மாட்டாங்க, உங்க அளவுக்கு குறைஞ்சபட்சம் என் அளவுக்கு. எல்லா ஆடர்ஸுமே அப்படியே கேட்டுட்டு இருக்கீங்க. மேஸ்திரி கூட ஏதோ ரீப்பர்ஸில் செட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற எல்லா ஃப்ரேம்ஸ்லையும் ஆடரேஷனோட பங்கீடு இருக்குது. நாங்கள் இருக்கோம் இல்லை அப்படிங்கிறது இல்லை. நாங்கள் லொக்கேஷன் பார்க்குறோம், அந்த லொக்கேஷனில் தான் அந்த கதை நடக்குது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறோம். கதையோட களத்தை நாங்கள் தான் ஆராய்ஞ்சு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் எல்லா ஆர்டிஸ்ட்டையும். ஸோ செட்டு போட்டால் தான் ஏதாவது ஒன்று ப்ளைவுடை வச்சு மேக் பண்ணால் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. கதைக்குள்ளே ஃபுல்லாக இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேமில் ப்ரொடக்ஷன் டிசைனிங் இருக்குது. அது என்ன கலர் ஸ்கீமில் போகலான்னு டிஸ்கஸ் பண்ணுறோம். கேமராமேன் கூட என்ன லைட் அப்பில் எடுக்கலான்னு டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ கதை ஃபுல்லாக ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். நீங்கள் ஏதோ செட்டு போடுறது அதனால கதை இது போய் ஏதோ மலையிட்ட நின்னா நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இனிமேலாவது இந்த கொஸ்டின்ஸ் இது மாதிரி கொஸ்டின்ஸ் ஆர்டர் கேட்கறது விளக்கம் கிடைச்ச பிறகுதான் எனக்கே அது தெரியுது. அப்போ மக்களும் இதுக்கப்புறம் தெரிஞ்சுப்பாங்கிறதுக்கு தான் இந்த கேள்வி. நன்றி. இதை போஸ்ட் பண்ணீங்க, நான் கரெக்டாக போஸ்ட் பண்ணி நான் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் அந்த மலையில் என்ன செட்டு போடுறீங்க, அங்கே தெருவில் எடுக்கிறப்போ உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்காம இருப்பாங்க ஆடியன்ஸு. நீங்கள் தான் அதை கரெக்டாக கொண்டு போய் அப்போ ரீச் பண்ணணும். ஸோ தெரிஞ்சுக்குவாங்கல்ல மக்கள். ஃபிலிம் மேக்கிங்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பார்ட் இருக்குது. அதில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் என்னென்ன பார்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத மக்கள் எந்த அளவுக்கு ரீச் பண்ணுறாங்களோ அப்போ தான் கலை வடிவம் கொண்டு போய் அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். நன்றி. நன்றி. டைரக்டர் சார், ஒரு இன்னைக்கு வந்து கல்வி 2026 பட்டி தொட்டியங்க எல்லா இடத்துலையுமே கல்வியை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஆனால் இன்னமும் ஒரு சில மலைவாழ் மக்களுக்கு கல்வி கிடைக்கல, ஏழை எளிய மக்களுக்கு கல்வி கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இதுக்கு காரணம் தெரிஞ்சால் நான் இங்கே உட்காந்துருப்பேண்ணா, நெஜ கலெக்டராக இருக்க மாட்டேன். அந்த கஷ்டத்தை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நிறைய இடத்துல நிறைய பேர் அதை செஞ்சுட்டு வராங்க. இதுவும் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி தான். இது உண்மையாகவே எங்கே நடந்தது, எந்த கலெக்டர் அதை செஞ்சார், எந்த ஊரில் நடந்துச்சு, அங்கே பேசிகிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், முக்கியமான கேள்வி அது எல்லாமே இவர் சொல்லியிருக்காரு. அதை கேளுங்க, அதை ஒரு தடவை கேளுங்க. நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. இன்னும் இப்போ எல்லா இடத்துலையுமே இப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையுமே கல்வி போய் ரீச் ஆயிடுச்சு. இவர் தான் சொன்னார், இன்னும் 20% இடத்துல, ஆமாம் 25% இருந்து இன்னும் கம்மியாக இருக்கும். சீக்கிரம் இன்னும் கம்மியாகிடும் நம்புவோம். நீங்கள் சொல்லுங்கள், அந்த பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி இல்லை சார். இப்போ ஒவ்வொரு நாங்கள் எல்லா மலை கிராமத்துக்குள்ளரையும் போகல. இது கொஞ்சம் ஸ்டடி பண்ணும்போது, இந்த கதையை ஸ்டடி பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 கிராமங்களுக்குள்ளார போனோம். சில குழந்தைகள் வந்துட்டு ஒரு 20 கிலோமீட்டர் இல்லை, ஒரு சில குழந்தைகள் வந்துட்டு ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி தான் வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு போகிறாங்க. அந்த குழந்தை திரும்பி வர முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் தெரியும், அட்டை இருக்கும், எலிஃபண்ட் இருக்கும், இது லப்பர்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. இங்கே சில இடங்களில் தான் உண்டு உறைவிட பள்ளிக்கூடம்னு இருக்குது. என்னென்னா அங்கே ஹாஸ்டல் அவங்களுக்கு, அதாவது இவங்க வந்துட்டு மண்டே வந்துட்டு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுடுறாங்க. சாட்டர்டே வந்துட்டு அந்த குழந்தைங்கள ரிட்டர்ன் வந்துட்டு அந்த பேரண்ட்ஸ் போய் கூட்டிகிட்டு வராங்க. இதில் இந்த சம்பவத்தில் இந்த குடும்பங்களுக்குள்ளார, இந்த சொந்தங்களுக்குள்ளார ஏதாவது ஒன்று நடந்தால் அந்த குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரிகிறது கிடையாது. இதனோட வலி ஒரு பெரிய வலியாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன் 20 கிலோமீட்டர் போகணும், ஏன் இந்த இடத்துக்குள்ளார இன்னும் பள்ளிக்கூடம் வரலன்னா, அங்கே அடிப்படை வசதிகள் இல்லை. அங்கே வந்துட்டு ஒரு டீச்சர் வந்துட்டு இங்கேருந்து போகணுன்னா டிரான்ஸ்போர்ட் வேணும், வேவ் இருக்கணும். ஸோ அவங்க அனிமலை சமாளித்து போகணும். இங்கே கீழே இருந்து தரைத்தளத்துலேருந்து நீங்கள் காட்டுக்குள்ளார போகணுன்னா மினிமமாக 15 கிலோமீட்டர் மேலே போகணும். ஸோ அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இன்னும் வந்துட்டு சரியான இடங்களில் வந்துட்டு சேரலை கல்வி. இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான படங்கள் வந்துட்டு இப்போ மக்களை போய் ரீச் பண்ணும்போதும், அஃபிஷியல் ஆஃபீஸர்ஸ் இதை பார்க்கும்போதும் அவங்களுக்கு ஒரு வந்துட்டு நல்லது நடக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டை வந்துட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம்.